இன்னைக்கு நாம கல்கி படம் பார்க்க போறோங்க. லீட் ரோடா வந்துட்டு பிரபாஸ், தீபிகா, உலக நாயகன் நடிச்சிருக்க அமிதாப் பச்சன், இன்னும் நிறைய நிறைய ஆக்டருங்க, துர்கர் சல்மான் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஸ்டார்டிங்ல ஒரு போர்ல காட்டுறாங்க. என்னடா போர்னு பார்த்தா மகாபாரதம். சரி, அங்கிருந்து பலாண்டு வருஷங்களை கழிச்சு காட்டுறாங்க. காட்டாக்கா காசில பார்த்தாக்கா எல்லாம் வறண்டு போயிட்டு இருக்கு. ஃபுல்லா தண்ணியே இல்ல. அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, போக போக நம்ம ஹீரோட இன்டர்வியூ, ஹீரோக்கு ஒரு கார் இருக்கு, ரோபோட்டிக் காரு. அதை வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு அங்க ஏதோ நாம இங்க காசு காசுன்னு பேசுறோம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க. அவங்களதெல்லாம் வேற மாதிரி யூனிட்ஸா. அந்த யூனிட்ஸ் ஐடி பிளாக் பண்றது அந்த மாதிரி. அவர் அந்த மாதிரி வில்லன் கிட்ட வேலை பார்த்து நிற்கும் போது அவருக்கு வந்துட்டு மேல இருக்கிற இடத்துக்கு போகணும். ஏன்னா அங்க போனா இங்க எல்லாமே இருக்கு. இந்த பூமியில எங்கோ தண்ணி இல்லை, பட் மேல இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கு, பீச் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இப்படிதான் ஸ்லோவா போகும். நான் இப்படி எப்படி சொன்னேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா விறுவிறுப்பா போகும். செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி என்னன்னாக்கா, அதான் நம்ம தீபிகா சொன்னால, அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. எல்லாரும் வந்துட்டு 3 மாசம் தாண்ட மாட்டாங்க, 5 மாசம் தாண்டிடுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் செலுத்துறாங்க போகும்போது இவங்க தப்பிச்சிருவாங்க. அங்கதான் இன்டர்வல். இதுக்கப்புறம் அவங்க எப்படி சேவ் பண்ணாங்க. இதுலதான் நம்ம அமிதாப் பச்சன் வராரு. அவர் வந்துட்டு ஃபைட் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு ஃபைட் ஆகுது. இவங்க 2 பேர்ல லாஸ்ட்ல நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணும்போது அமிதாப் பச்சனே சைலண்ட் ஆயிட்டார். இதுதாங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். நீங்க படம் பாருங்க, ஒரு வாட்டி வருதுதான் தியேட்டர்ல கூட பாக்க. இது வந்துட்டு பிரபாஸ் டைமிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பட் எல்லாருக்கும் டைமிங்ஸ் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2ல பார்க்கலாம், களத்துல இறங்கலாம். தேங்க்யூ.